உங்க சம்சாரத்துக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. இப்பதான் வீட்டுல ஆர்டர் லெட்டர் கொடுத்துட்டு வரேன். அண்ணே எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க மாமா. சாரி மாமா. அண்ணே நிஜமாவே ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமா தம்பி, போகும்போது உங்க சம்சாரத்துக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு போய் கொடுத்து வாழ்த்து சொல்லுங்க தம்பி. இந்த காலத்துல அம்புட்டு லேஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வேலை கிடைக்காது தம்பி. கண்டிப்பாண்ணே. மாமா இருமாப்ல பாக்கெட்டை கிழிச்சிராத. கொடுங்க. இந்தாங்க மாப்ள. இந்தாங்கண்ணே. நீங்க சொன்னது மாதிரி இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொன்னதுக்கு என்னோட அன்பளிப்பு. தம்பி உள்ள வைங்க தம்பி. நான் சும்மா விளையாட்டு கேட்டேன், நீங்க பாட்டுக்கு எடுத்து நீட்டுறீங்களே உடனே. இல்லண்ணே பரவாயில்லண்ணே, வச்சுக்கோங்க. என்ன சந்தோஷப்படுத்தின உங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல. சொன்ன கேளுங்க தம்பி. வேணாம் தம்பி. அண்ணா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இந்தாங்க புடிங்க. போய் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்கண்ணே. ஆமா வாங்கி கொடுங்க. நீங்க சொன்னா கேட்கவும் மாட்டேன்றீங்க. சரி நான் வரேன் தம்பி. வாங்கண்ணே. என்ஜாய் என்ஜாய் மாமா பார்ட்டி தான். சூப்பர். ஐயோ சாரா. மாப்ள கை கொடுங்க. வாழ்த்துக்கள் மாப்ள. தேங்க்ஸ் மாமா. எப்படியோ தங்கச்சிய வீட்டுல முட்டி மோதி பரிச்சை எழுத கூட்டிட்டு போனதுக்கு தகுந்த பலன் கிடைச்சிருச்சு. ஆமா மாமா. என்ன தம்பி, போஸ்ட்மேன் வீட்டுல லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரே, அப்ப இந்நேரம் இந்த விஷயம் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஐயோ என்னாச்சு மாமா? இல்ல மாப்ள, ஒருவேளை கனி சொல்ற மாதிரி இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்க, பெரிய பிரளயமே உண்டாயிருக்குமே. அதைத்தாமனே நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பரிச்சை எழுத கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கே வீட்டுல இருக்கிற பொம்பளை ஆளுங்கெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் தையோ தக்கான்னு குதிச்சாங்க. இப்ப வேலை கிடைச்சுன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னு வையி, கேட்கவா வேணும். என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைண்ணே. மலரை எப்படி நான் பரிச்சை எழுத கூட்டிட்டு போனோம், அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் மலரை வேலைக்கு அனுப்புறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாப்ள, வா போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். வண்டியை தள்ளுறா. வாங்க மாமா. போலாம். வண்டிடா. சாரிண்ணே மறந்துட்டேன். நல்லா மறந்தா போ. ஏறி உட்காரு, பங்கு பக்கத்துல வந்துருச்சு. சரிண்ணே. தள்ளு 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 தள்ளுறேன் மாப்ள. என் பொண்டாட்டி மேல இருக்கிற கோவத்துக்கு வீட்டுக்கு போன உடனே வயலுக்கு ஓடிடுவேன். மலர் கை குண. எதுக்கு? கைய குடு மலர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். செம பின்னிட்ட போ. இப்பதான் போஸ்ட்மேன் சொன்னாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு. நீ அந்த எக்ஸாம் எழுதும் போதே நான் நினைச்சேன் இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கிடைச்சிருச்சு. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துல வேலைக்கு போற முத பொண்ணே நீதான். வேலை கிடைச்சது சந்தோஷம்தான். ஆனா நான் வேலைக்கு போற மாதிரி இல்ல. வேலைக்கு போற மாதிரி இல்லையா? ஏன்? இல்லங்க, நான் போகல. அதான் ஏன் கேக்குறேன். அன்னைக்கு வேலைக்கு போகணுன்ற ஆசையில தானே எக்ஸாம் எழுத போனேன். அன்னைக்கு அந்த எண்ணெல்லாம் இருந்தது தானே. அப்படி இல்லாட்டி அந்த எக்ஸாம்லாம் எழுதணும்னு தேவையில்லையே. அந்த வேலையே உன்னை தேடி வந்திருக்கு. அதுவும் எந்த சிபாரிசும் இல்லாம, எந்த தப்பான வழியிலையும் போய் முயற்சி பண்ணாம மெரிட்ல வர மாதிரி உன்னை தேடி வந்திருக்கு. அத போய் வேணாங்கிற? இல்லங்க, அன்னைக்கு நான் அப்படி சொன்னது உண்மைதான். ஆனா இன்னைக்கு. ஏன் இன்னைக்கு என்னாச்சு? இல்லங்க, இப்போ நீங்களே பாருங்க. நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் சரியா வருமானு தெரியல. குடும்ப சூழ்நிலையா? நீ வேலைக்கு போக கூடாதுன்னு தடுக்கிற அளவுக்கு இப்ப குடும்ப சூழ்நிலை என்ன வந்துச்சு? ஏங்க, உங்க கையில இப்படி அடிபட்டு காயம் பட்டிருக்கிற நேரத்துல நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேனா உங்களை யார் பாத்துப்பா? ஏய், என்ன பேசுற நீ? கையில காயம் பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து நான் வீட்டுக்கும் வந்தாச்சு.
இப்ப இத போய் ஒரு சாக்கா சொல்லிட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம்னு சொல்ற? அறிவோட தான் பேசுறியா நீ? ஏன் நீ வேலைக்கு போயிட்டா என்ன இந்த வீட்ல பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்லையா? இல்லங்க, அதையும் தாண்டி என்ன இப்போ? இல்லங்க, இப்போ எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க மெக்கானிக் ஷெட்ல தான் உங்க வேலையே. நான் இப்போ இந்த வேலைக்கு போயிட்டா நாளைக்கு ஊருக்குள்ள 4 பேரு பொண்டாட்டி நல்ல வேலைக்கு போயிட்டா புருஷன்தான் மெக்கானிக்கா வேலை செஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான்னு எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. லூசா நீ? ஊருக்கார பயலுக என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு டாபிக் வேணும். பொழுது போகாதவங்க வேலை அத்தவங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அத நினைச்சுக்கிட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வேணாம்னு சொல்ற? முட்டாள்தனமா எந்த முடிவும் எடுத்துறாத. ஒழுங்கா போய் நீ என்னைக்கு வேலைக்கு சேரணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை மட்டும் பாரு. இந்த விஷயம் மட்டும் வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? புரியுது, கரெக்ட் தாங்க. மாமா ஐயாலாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அத்தை ஈஸ்வரி அண்ணி இவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியல. அவங்க என்ன அனுப்புவாங்களான்னு கூட தெரியல. ஏய், அவங்க ஏன் அனுப்ப மாட்டாங்க உன்னை? இந்த விஷயத்த சொன்னா அவங்களும் தான் சந்தோஷப்பட போறாங்க. ஏன் என் தங்கச்சி செல்வி கிட்டயே எங்க அம்மா நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சனாதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. அதை நானே பார்த்திருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சா உன்னை போக வேணாம்னு சொல்லுவாங்களா என்ன? மலர், இங்க பாரு, நீ மனசுல வேற என்னமோ வச்சுட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எதா இருந்தாலும் என்னன்னு இப்ப சொல்லு. இல்லங்க, இங்க பாரு, எனக்கு காயம் பட்டிருக்கு. இல்ல ஊர்ல இருக்கிறவங்க நீ பாக்குற வேலைக்கும் நான் செய்யற வேலைக்கும் வசதி தாழ்த்தி பேசிடுவாங்க அப்படின்ற நினைப்பு உனக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த நினைப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. அது மட்டும் இல்லாம இதுக்காக நீ எக்ஸாம் எழுத போனப்போ நான் உன் கூட வந்ததுக்கு காரணமே நீ படிச்ச படிப்புக்கு சரியான ஒரு விஷயம் அமையணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு நான் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பிரயோஜனமே இல்லாம ஆக்கிடாத. இப்ப நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? நீங்க சொன்னா நான் கேட்பேங்க. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு என்னமோ. எந்திரி. என்னது? எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்க இருக்கு? அந்த ஷெல்ஃப்ல. இனிமே உங்ககிட்ட பேசின வேலைக்காகாது. எங்க பேசணுமோ அங்க நான் பேசிக்கிறேன். எங்க? ஏமா மலர், இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமாமா? அது எப்படி நீ லேசில் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? ஏத்தா, எப்பேற்பட்ட வாய்ப்பு! ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு போறது இந்த குடும்பத்துக்கு எம்பூட்டு பெரிய பெருமை. இந்த விஷயத்தை வெற்றி வந்து எங்கிட்ட சொன்னோன்னு எங்களுக்கெல்லாம் உச்சி குளிர்ந்து போய் பூரிப்பு அடைஞ்சிட்டா. நீ ஏத்தா வேணாங்கிற? என்னத்தா ஆச்சு உனக்கு? ஏமா வேலைக்கு போகணுன்ற ஆசையில தானமா எல்லார்ட்டையும் போராடி பரிச்சு எழுத போனேன். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? நானும் எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன்ப்பா. இல்ல நான் போகல, நான் போயிட்டா உங்களை யார் பாத்துக்கிறது அப்படின்னு சும்மா இந்த மாதிரி சாதாரண காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். இம்புட்டு பெரிய வீட்டில் இத்தனை பேரும் கூட்டு குடும்பமா இருக்கோம். நீ இல்லைன்னா வெற்றியை நாங்க பாத்துக்க மாட்டோமா? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? உன் புருஷன் நான் நல்லா பாத்துக்க மாட்டோமா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அப்புறம் என்னம்மா? ஏம்மா, கடுதாசி வந்தோடனே எங்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா?
நீயா வேலைக்கு போக மாட்டேன்னு முடிவு பண்ணி இப்படி கடுதாசியை கசக்கி போட்டு வச்சிருக்கவ. நல்ல வேளை கசங்கினதோட முடிஞ்சுச்சு. கிழிச்சு போட்டு இருந்துச்சுன்னா நேரம் யாருக்கு தெரியும்? கசக்கி போட்டது மலர் இல்லைன்னு. நடந்ததே வேற. என்னம்மா நடந்துச்சு? நான் கிச்சனுக்கு வரும்போது பவுனு அண்ணி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இங்க இத்தனை வருஷமா இந்த பூட்டின வீட்டுக்குள்ள நீங்க நானெல்லாம் அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வந்தவ வேலைக்கு போய் வரேன்னு சொல்லி தினம் ஊர் சுத்திட்டு வருவாளா? அது மட்டும் இந்த வீட்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் டம்மி தான். இந்த லெட்டர் வந்திருக்குன்னு நம்ம 3 பேருக்கு மட்டும்தானே தெரியும். ஆமா சின்னம்மா. அத்தை அண்ணி எல்லாரும் மலரை வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்து லெட்டரை கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அது யதார்த்தமா என் கையில கிடைச்சனால நான் தான் அதை கொண்டு போய் மலர்கிட்ட கொடுத்தேன். அதானே பார்த்தேன். இங்க பாருமா மலரு, எங்களை கேட்டேன்னா நீ வேலைக்கு போறதுதான் எங்களுக்கு சந்தோஷம், அதுதான் எங்களுக்கு பெருமையும் கூட. அதனால கண்டிப்பா நீ இந்த வேலைக்கு போகணும். இல்ல மாமா, வேலைக்கு போறதுனால தேவையில்லாம பிரச்சனை வருமோன்னு தோணுது மாமா. என்னம்மா பிரச்சனை வந்துட போகுது? அதான் நாங்களாம் இருக்கோம்ல, எங்களை மீறி என்ன பிரச்சனை வந்துட போகுது சொல்லு. அதான் இத்தனை பேர் சொல்றோம்லதா, நீ தைரியமா முடிவெடுக்க வேண்டியதானே. இலே வெற்றி, விட்டா இந்த பிள்ளை இப்படியே தான்டா யோசிக்கே இருக்கும். முதல்ல நீ அந்த பிள்ளை வேலைக்கு வருதுன்னு சொல்லி பதில் கடுதாசி போட்டு, ம். இல்ல நேரில் போய் யார்ட்டையாவது சொல்லணும்னா சொல்லிட்டு வந்துரு. அந்த பிள்ளை வேலைக்கு போறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்து செஞ்சிடறா. ம் சரிங்க பிச்சி. ஒரு நிமிஷம். அதானே பார்த்தேன். என்னடா ஆளை காணமேனு. இதை வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் தான் சீனே கலகட்ட போகுது. என்னமோ நடக்க போகுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. இங்க என்ன நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? எங்க எல்லாரையும் விட்டுப்புட்டு அப்படி நீங்க என்ன எல்லாரும் தனியா மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? ஏய், மாநாடெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயமா கலந்து பேசுறதுக்காக எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கோம். எல்லாரும் கலந்து பேசி முடிவு எடுக்கணும்னா அப்ப சித்தியும் ஈசியும் கூப்பிட்டுருக்கணும்ல. எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? காண்டாமிருகத்துக்கு தாவணி கட்டின மாதிரி இருந்துக்கிட்டு சிண்டு முடிஞ்ச வேலையை மட்டும் நல்லா பார்க்குது. ஆத்தா, அதுக்குள்ள ஆரம்பிக்காததா, இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதான் எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்போம். என்ன விஷயம்? எதுக்கு இப்ப எல்லாரும் ஒண்ணு கூடி உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம மலருக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. நம்ம மலருக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. அது விஷயமா இன்னைக்கு போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அததான் நம்ம கசக்கி விட்டு எறிஞ்சிட்டோமே, அப்புறம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது? ஆனா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு மலர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் நாங்க எல்லாரும் கண்டிப்பா வேலைக்கு போமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வந்த லெட்டர் தான் இது. கசக்கி தூக்கி போட்ட லெட்டர் எப்படி இவங்க கிட்ட கிடைச்சது? இந்த லெட்டர் அப்பவே கிழிச்சு போட்டிருக்கணும், இல்ல கொளுத்தியாவது போட்டிருக்கணும். கசக்கி போட்டது நம்ம தப்புதான். பேசாம பாஞ்சி போய் அந்த லெட்டரை எடுத்து யாரும் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி கிழிச்சு போட்டுடலாமா? இதயக்கனி, இதுக்கு பார்வையே சரியில்லை. இப்போ கூட லெட்டர் எடுத்து கிழிச்சு போட்டாலும் போட்டுருங்க. அதனால கோளார லெட்டர் எடுத்து வச்சிரு இதயக்கனி.
ஒன்றும் அவசரம் இல்லை. எல்லாரும் மெதுவாக பேசி முடிவெடுப்போம். அது வரைக்கும் இந்த லெட்டர் என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். சரி சரி, சட்டுப்புட்டுன்னு பேசி என்ன முடிவுன்னு சொல்லுங்க. இதுல பேசுறதுக்கு என்னம்மா இருக்கு? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மலரு வேலைக்கு போகணும், அப்படித்தான். அது எப்படி மாமா முடியும்? நம்ம வீட்டு மருமகளை வேலைக்கு அனுப்பி அவ சம்பாதிச்சு கொடுக்கற பணத்துல தான் ஒலை வைக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? நாம் என்ன ஒண்ணு இல்லாம வக்கத்து போய் பஞ்சப்பாட்டை பாடிட்டு இருக்கோம். நல்லா தானே இருக்கும். அப்புறம் என்ன? அதெல்லாம் அவ ஒன்றும் வேலைக்கு போக தேவையில்லை, வேலைக்கு போகவும் கூடாது. அன்புக்கரசி, இப்படி சொன்னா எப்படிம்மா? பக்கத்து போனவங்க தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு யார் சொன்னது? ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் படிச்ச படிப்புக்காகவும் ஒரு அங்கீகாரத்துக்காகவும் ஒரு அடையாளத்துக்காகவும் வேலைக்கு போறது இல்லையா? சம்பாதிக்கிறது இல்லையா? அது மாதிரி அந்த புள்ள படிச்ச படிப்புக்கு தகுந்தது மாதிரி வேலைக்கு போகுது. அதுல என்ன தப்பு இருக்கு? அது எப்படிப்பா? கல்யாணம் பண்ணி வந்தப்பவே நாங்க ஒண்ணு வேலைக்கு அனுப்புறோன்னு எந்த உத்தரவாதமும் கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்த மருமக தினமும் வாசப்படி தாண்டி வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தா அது நல்லா இருக்காது. நம்ம வீட்டு மருமகனா அவ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். வெளியே வேலைக்கு போறதெல்லாம் சரிப்பட்டு வராது. மலர் சொல்றதுதான் சரி, அவ அந்த வேலைக்கு போவே கூடாது. ஏத்தா, பொம்பளை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வாசப்படியை தாண்டி வெளியே போக கூடாதுங்கிறதெல்லாம் அந்த காலத்து நினைப்புதா. பொம்பளை பிள்ளைன்னா 4 செவத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லத்தா. அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கிட்டோம்னு நாங்க சொல்றோம். ஆமா, அப்படியே அவ எல்லாரையும் மதிச்சுதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கால்ல. இதுல இவ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாள்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரையும் தொக்கா பார்த்துட்டு கேவலமா நினைச்சுக்கிட்டு திமிர்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அது எல்லாத்தையும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அம்மா, நீங்க சொல்றது தப்புமா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மலர் யாருமே மதிக்காம இருந்தது கிடையாது. அதே மாதிரி அவ வேலைக்கு போறதுனால உங்களை மதிக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ வேலைக்கு போனாலும் எப்பவும் மாதிரி எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுத்து தான் நடந்துக்குவா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். எது எப்படியோ இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க யாரும் வேலைக்கு போக கூடாது, அதுக்கு நாங்க அனுமதிக்கவும் மாட்டோம். இங்க பாரு, நம்ம செல்வியை நாம எத்தனை தடவை சொல்லியிருப்போம், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போமான்னு. நம்ம மகளுக்கு ஒரு நியாயம், வந்த மருமகளுக்கு ஒரு நியாயமா? அப்பா, செல்விய நாங்க வேலைக்கு போன்னு சொன்னோனா எப்ப போ சொன்னோம்? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொண்ணா இருக்கும்போது போ சொன்னோம். கட்டி கொடுத்ததுக்கு பின்னாடி அவ வேலைக்கு போகணுங்கிறதும் போக கூடாதுங்கிறதும் நம்ம முடிவெடுக்க முடியாதுப்பா. அவளோட புகுந்த வீட்டுல என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதானே. அப்படின்னா சட்டசபை மாதிரி மெஜாரிட்டி வச்சு முடிவு பண்ணிக்குவோம். மலரு வேலைக்கு போகணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. மவனே, அதானே பார்த்தேன்.
இந்த வீட்டில் இருக்கிற மெஜாரிட்டியான ஆளுக மலர் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்ததுனால அதான் எங்களோட இறுதியான முடிவு. அந்த புள்ள இந்த வேலைக்கு போயே ஆகணும். அப்போ நாங்க எங்க முடிவையும் சொல்றோம், அதையும் கேட்டுக்கங்க. என்ன முடிவு? அவ வேலைக்கு போனா நாங்களும் வேலைக்கு போவோம்.